வணக்கம், வந்தனம், நமஸ்தே. எல்லாரும் வந்துட்டீங்களா? பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடலாமா? வெல்கம் பேக் டு கேஎஸ் ஹேக்கிங். நான் தான் உங்கள் கேஎஸ், நான் தான் கேஎஸ் அட்மின். ஓகேவா? இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, திரும்பி அதே நாதாரி அந்த கொம்பன் எல்டிமா பண்ணாடா பற்றி தான் பேச போகிறோம். ஓகேவா? என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா என் மேலே, இந்த ஆட் மெம்பர்ஸ் ஆப் இருக்குல்ல, இதே அவனுக்கு ஒர்க் ஆகலையாமா. அதாவது காட்டுறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள், அவனுக்கு ஒர்க் ஆகலைன்னு சொல்லி போட்டிருக்கான். அது எப்படின்னா, அமௌண்ட் கொடுத்தானாமா, அமௌண்ட் சென்ட் ஆச்சாமா, இப்போ ஆப் ஒர்க் ஆகலையாமா. அப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இவங்கிட்ட காசு கொடுத்து ஆப் வாங்கினா 5 டேஸ்க்கு ஒர்க் ஆகாத மாதிரி 5 டேஸ் ஒர்க் ஆகாத மாதிரி எடுத்துகிட்டு இந்த எச்எப் இழப்பு கேஸிங் ஸ்கேமர் அண்ட் சீட்டர். அடுத்து அவன் சென்ட் பண்ண வீடியோ வாய்ஸை கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்க கேஎஸ் ஹேக்கிங் எவ்வளோ சீட் பண்ணுறான்னு. 1500 கொடுத்து ஆப் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் ஒர்க் ஆகாத மாதிரி பண்ணி போடுறான். புரியுதுங்களா? பண்ணி போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், திரும்ப நீங்கள் காசு கொடுத்தா வாங்கணும் அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயரி பண்ணி வர மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு தேவையில்லாமல் வந்துட்டு பேல எதுக்கு பண்ணிட்டு இருக்கான்? இல்லை கேட்குறேன், 1500 கொடுத்துக்கிட்டு ஆப் வாங்கினா 5 நாளில் மறுபடியும் எக்ஸ்பயர் பண்ணி விட்டுறான். எதுக்கு இந்த எச்ச பொழப்பு? கேஎஸ்ஐக்கு இப்போ சீட் பண்ணுறது உங்களுக்கே தெரியும் யார் சீட் பண்ணுறாங்கன்னு. திரும்பவும் சொல்கிறேன், ஆப் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் பண்ணி வர மாதிரி இருந்துச்சுன்னா யாரும் ஆப் வாங்காதீங்க. சரிங்களா? ஆப் யார்ட்டு வாங்கணும்னு பார்த்து வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி எக்ஸ்பயர் பண்ணி விட்டு சீட் பண்ணுற பொழப்புக்கிட்ட எல்லாம் போயிட்டு நான் எதுக்கு வாங்கிட்டு இருக்கிறீங்க? இந்த கேஎஸ்ஐக்கு இப்படி தான் சீட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எல்லாத்தையும் சீட் பண்ண சொல்லி தெரிகிறான். திரும்பவும் இந்த வாய்ஸ் நீங்கள் எப்படி நினைக்கிறேன்? இந்த வாய்ஸை நீங்கள் ஃபுல்லாக கட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா அவன் சொன்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்களா, அவனுக்கு அந்த ஆப் ஒர்க் ஆகலையாமா. ஓகேவா? அந்த ஆப்பு ஒர்க் ஆகாத மாதிரி பண்ணது நான் தான். ஆனால் அதுக்கு பண்ணது காரணம் உங்களுக்கு என்ன தெரியுமா? முதல்ல நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இப்போ என்னென்னா, இவன் வந்துட்டு ஆப் வாங்கிட்டு மூடிட்டு இருந்தால் பரவாயில்ல, அதாவது அவன் மட்டும் யூஸ் பண்ணால் பரவாயில்ல. அதாவது குரூப்பில் போய் ஆட் பண்ணியிருக்கான். ஒரு டைம் என்ன பண்ணியிருக்கான்னா, ஆப் வாங்கிட்டு உங்களுக்கு இந்த குரூப் தெரியுமா? மில்கி குரூப் தெரியுமா? மில்கி, அதாவது தமிழில் மில்கி குரூப்பு சொல்லுவாங்க. லூஸ் பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்க ஒரு குரூப் இருக்குது. ஓகேவா? அந்த குரூப்பில் என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா, அந்த குரூப்பில் இந்த ஆப்பை வாங்கிட்டு போயிட்டு சண்டையில் தொட்டிருக்கான். அதாவது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சண்டையில் தொட்டிருக்கான். ஓகேவா? சண்டையில் தொட்டுட்டான். அப்புறம் என்ன பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஆப்பை கொண்டு போயிட்டு குரூப்பில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி ஆப்பை எல்லாத்தையும் ஆட் பண்ணி காமிச்சிட்டு அந்த ஆப்பை அவன் கிரியேட் பண்ண மாதிரி, அதாவது அவன் கிரியேட் பண்ணாமா, டெவலப் பண்ணது அவனாமா, கிரியேட் பண்ணது அவனாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தட்டே அமௌண்ட்டு கேட்டிருக்கான். ஓகேவா? அப்படி சொல்லி அமௌண்ட் வாங்கியிருக்கான். இப்போ அவன் உண்மையாக நேர்மையாக இருந்தான் அப்படின்னா இந்த ஆப்பு கேஸை ரெடி பண்ணார் சொல்லிட்டு வாங்கியிருக்கணும். அது கேஸ் என்ன நேரம் என்கிட்ட வந்து விட்டுருக்கணும். அதாவது அவன் பேசக்கூடாது, நேரம் என்ன விட்டுருக்கணும். ஆனால் அப்படி பண்ணல. என்ன சொல்லியிருக்கான்னா, அப்படியே அவன் கிரியேட் பண்ண சொல்லிட்டு இருக்கான். கிரியேட் பண்ணால் வந்துட்டு கேஸ் குரூப்பில் பார்த்தான்னு சொன்னான். அப்படின்னா கேஸ் குரூப்லேயும் பார்த்துருக்கோம் சொல்லி சொன்னாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இது பண்ணுறான். ஆமாம் கேஸிட்டு இருக்குது, நான் அந்த கேஸிட்டு அவனை சொல்லி பண்ணுறான். ஆனால் அவங்க அந்த யாராச்சும் ஆப் கேட்டாங்க அப்படின்னா என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்துட்டு 1500 சொல்கிறான். அதாவது 1500. ஓகேவா? இங்கே வந்துட்டு கேஸு அந்த மாதிரி ஒருத்தன் ஆப் கேட்குறான், 1500 கேட்குறான்னு சொல்லி சொல்கிறான். ஓகே. ஆனால் என்கிட்ட சொன்ன அமௌண்ட்டு அங்கே சொன்னால் ஓகேன்னு சொல்லலாம். இப்போ நான் சொல்கிற அமௌண்ட்டு சொல்கிற மாதிரி 2 அமௌண்ட் ஒரே மாதிரி தான் சொல்கிற ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் என்கிட்ட என்ன சொல்கிறான்னா 1500, அந்த ஆப்பு கேட்டவங்கிட்ட 3500. சரியா? எப்படி? என்கிட்ட 1500, அந்த ஆப்பு கேட்டவன்ட்ட 3500. சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த நடுவில் 2000 அங்கே போச்சு. அப்போது 1500ரூவாலேருந்து 2500, அதாவது 3500. இந்த 2500 3500 இந்த 2000 அங்கே போச்சு. அப்போது அதுக்கு இந்த ஈனப்பத்து பிழைக்கணும் சொல்கிறான்ல அவன். இந்த மாதிரி சொல்லுங்க, நல்லா கேளுங்க, இந்த வாய்ஸ் கேளுங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்க கேஎஸ் ஹேக்கிங் எவ்வளோ சீட் பண்ணுறான்னு. 1500 கொடுத்து ஆப் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் ஒர்க் ஆகாத மாதிரி பண்ணி போடுறான். புரியுதுங்களா? பண்ணி போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், திரும்ப நீங்கள் காசு கொடுத்தா வாங்கணும் அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு இப்படி ஸ்கேம் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஏமாதி தெரியிருக்கு? இதுக்கு பிச்சை எடுக்கலாமே. இதுக்கு தேவையில்லாமல் வந்துட்டு பேல எதுக்கு பண்ணிட்டு இருக்கான்? இல்லை கேட்குறேன், 1500 கொடுத்துக்கிட்டு ஆப் வாங்கினா 5 நாளில் மறுபடியும் எக்ஸ்பயர் பண்ணி விட்டுறான். எதுக்கு இந்த எச்ச பொழப்பு? கேஎஸ்ஐக்கு இப்போ சீட் பண்ணுறது உங்களுக்கே தெரியும் யார் சீட் பண்ணுறான்னு. நல்லா கட்டி வச்சுருக்கீங்க. இவன் நல்லா கேளுங்க. இந்த மாதிரி அதாவது என்கிட்ட வந்து 1500 சொல்லிவிட்டு அவன்கிட்ட கேட்டவன்ட்ட 3500. அப்போ அந்த 2000 ஆட்டையை போகிறான். அவன் எச்ச புத்தி பண்ணுறான்னு நான் சொல்ல பார்க்கலாம். அந்த 2000 ஆட்டையை போடுறான். அவன் எச்ச புத்தியா இல்லை நான் எச்ச புத்தியா? சொல்லுங்கள். அப்புறம் இன்னொன்று கேட்டிங்கன்னா, நான் நேரடியாக அவன் பேசுகிற நான் கேட்டேன்,
எப்படின்னா நான் இது வந்து சொன்னாங்க நான் அந்த பேசணும்னு சொன்னாங்க. ரெண்டாவது பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னொன்று நான் நேரடியாக கேட்டேன். நேரடியாக அவன் சொல்லும்போது பார்த்தேன். எப்படின்னா ஒருத்தன்ட்ட 2000 கேட்குறான். அதாவது தெலுங்குக்காரன்ட்ட ஒருத்தன்ட்ட 2000 கேட்குறான். இந்த என்னோட ஆப்புக்கு தான் 2000 கேட்குறான். ஆனால் என்கிட்ட வந்துட்டு 1000 சொல்கிறான். 1000 கேட்குறாங்க சொல்கிறான். ஓகேவா? அப்போ என்கிட்ட கேட்ட 1000லேருந்து அவன் என்கிட்ட கொடுத்துருவான். ஓகே. அப்போ அந்த அவன்கிட்ட சொன்ன 2000 வாங்குறான்னா அப்போ அந்த 1000 எங்கே போச்சு? அப்போது ஆப் கிரியேட் பண்ணது நானே, எல்லா இது பண்ணது நானே. அப்போ அந்த 1000 எங்கே போச்சு? அது சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. அவன் உண்மையாக இருந்தான்னா எனக்கு நேராக சொல்லியிருக்கணும். என்கிட்ட அந்த மாதிரி சொல்லியிருக்கணும். எனக்கு கொஞ்சம் கொடுனா நான் இந்த கொஞ்சம் கமிஷன் கொடுனா கொடுக்க போகிறேன். ஆனால் அவன் அதை முதல்ல இது பண்ணாமல் ஏன்டா என்ன சொன்னான் வந்துட்டு 1000 சொல்கிறாங்க ப்ரோ, எனக்கு ஆப்பு கொடுங்கிறான். ஆனால் தெலுங்காரன்ட்ட போய்ட்டு 2000 சொல்கிறான். அப்போ என்கிட்ட சொன்ன 1000 எனக்கு வந்துருச்சுன்னா அப்போ அந்த மிச்ச 1000 எங்கே போச்சு? அப்போது அதே ஆட்டே போடணும். அப்போ சொல்லுங்கள் நீங்களே, இந்த எச்சை புத்தி யாருக்கு இருக்குது? எனக்கு இருக்கா எச்சை புத்தி அவனுக்கு இருக்கா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த போல் பிச்சை எடுக்க அவன் எடுத்துடலாமல் பிச்சை எடுக்கலாமல் போயிட்டு சொன்னால பிச்சை எடுக்கலான்ட்டு. இப்போது நல்லா கேளுங்க, ஒருத்தர் ரெடி பண்ணான்னா அவனுக்கு தான் அந்த உரிமை இருக்குது. ஆனால் அதை எப்படி இவன் வைக்கிறேன்னு உரிமை சொல்லுங்கள் பார்க்கலாம். பிச்சை எடுக்கிறது யார் இப்போது? சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இன்னொரு ப்ரூஃப் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க வரேன். அவன் என்னென்னலாம் இது பண்ணான், எப்படி இந்த ஆப் வாங்கினா சொல்லட்டுமா? சொல்லியிருக்கான் 1500 போட்டுக்காண்டி 1500 வாங்கினா இது பண்ண சொல்லியிருக்கான்ல. இந்த ஆப் எப்படி வாங்கினா சொல்ல காட்டுமா? உங்களுக்கு வெயிட் பண்ண காட்டுறேன். கைஸ், இப்போ இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன். அந்த வீடியோ கொஞ்சம் நீங்கள் கேளுங்க. சரியா? வீடியோ ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. அதான் ஒரு மாதிரியா இருக்கு. இந்த ஆப்புக்கே பிடிக்கிறீங்க? இருங்க ஒரு நிமிஷம், இன்னொரு ஆப் கொண்டு வா. என் ஐடி டவுன் பண்ணுங்க. புரியல. நீங்க ஆட் பண்ணாமலே நான் மேல வருவேன். உங்க ஐடியா? ஒரு நிமிஷம் இருங்க. அப்புறம் இது நீங்க வேணா கீழே இருங்க, நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் பாருங்க மேல உங்களுக்கு. அப்படியா? இறங்க கீழே. உங்களுக்கு ரெக்வஸ்ட் வரும் பாருங்க. போறேங்க. ஏன் எனக்கு இறங்கினா வெளியிலே போயிருவேனே. நீங்களா ஏறிக்கலாம், ஆனா நான் ரெக்வஸ்ட் கொடுக்க முடியும்ல. இப்ப பாருங்க, ஆட் டு சீட் வந்துருக்கேன், கோரிக்கைன்னு வந்திருக்கும் பாருங்க. என்ன வெளியே போயிட்டாரு? அப்படி பண்ணுங்க. ஏன் வெளியே போயிட்டீங்க? அப்புறம் லீவ் ஆடியோ கொடுத்து கீழே போகணுமா? அப்படி பண்ணுங்க, அப்பதானே ஆட் பண்ண முடியும். அதுதான் சொன்னேன், லீவ் ஆடியோ. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்வஸ்ட் வரும் பாருங்க. பயனர் உங்கள் ஆடியோ ஸ்லாட்டிற்கு அழைக்கிறார். ஓகே வந்துருச்சா? எவ்வளவு ப்ரோ அந்த ஆப்? எந்த ஆப் உங்களுக்கு அன்பிளாக் பண்ற ஆப் இது வேணுமா? இது இந்த சத்தியமா இந்த ஆட் பண்ற ஆப் பத்தின யாருக்குமே இல்ல. நேத்து லூசு பண்ண குரூப் எல்லாம் வெச்சு செஞ்சோம். யாருக்குமே இல்ல. உங்களுக்கு வீடியோவே அனுப்பிடுங்க. அதுல பாருங்க, நான் ஆட் பண்ணி விட்டுருப்பேன் பாருங்க மேல எல்லாத்தையும் வீடியோ. யார்ட்டுமே கிடையாதா? யாருக்குமே கிடையாது. என்ன ரேட் வருது? ரேட் அதிகம் ப்ரோ. எவ்வளோ? இந்த வீடியோ பார்த்துட்டு இது உங்களுக்கு சாப்பிடாத. நான் என்டர்டைன்மென்ட் சரி தலையில கல்லு போடுற மாதிரி இருக்கு. அப்படியா? இப்போ அடுத்த வரதெல்லாம் நான் கிளியராக கேளுங்க. சரியா? நல்லா காதை தீட்டி கேளுங்க, எல்லாத்தையும் நல்லா கிளியராக கேளுங்க. ஓகேவா? அடுத்த வரதை கேளுங்க, நல்லா கேளுங்க. வீடியோ பாத்தீங்களா? பார்த்து நல்லா இருந்துச்சு. நீங்க கிரியேட் பண்ணதா?
அது கேஎஸோட ஆப்ல நான் செட்டிங் பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோ. எப்படி கேஎஸ் ஆப் செட்டிங் பண்ணி வச்சுருக்கானா பார்த்தீங்களா? ஆப் ஓனர் நான், சரியாக கிரியேட் பண்ணது நான், ஆனால் அவன் செட்டிங் பண்ணி வச்சுருக்கானாமா. அடுத்து கேளுங்க. அப்படியா? கேஸோட ஆப்பை நீங்க செட்டிங் பண்ணிருக்கீங்களா? கேஸ் கூட முன்னாடி சொல்லிட்டு இருந்தாப்ல எங்கேயோ இந்த ஆப் ரெடி பண்ண போறேன், ஆனா ரெடி பண்ணாரான்னு தெரியல. ஆனா நீங்க வாங்கிட்டீங்க அந்த ஆப் இல்ல? ஆமா ப்ரோ. எவ்வளவு வருது? நீங்க எவ்வளவுக்கு வாங்குனீங்க? நான் இப்போ அவங்ககிட்ட 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் ப்ரோ. நீங்க பார்த்தீங்களா 5000 ரூபா பார்த்தீங்களா? எவ்வளோ 5000 ரூபா இருக்கணும் நம்ம. நல்லா திரும்ப இது போடுறேன் கேளுங்க. திரும்ப ப்ளே பண்ணுறேன், நல்லா கேளுங்க சரியா? நல்லா திரும்ப நல்லா கேளுங்க. ஆப் ரெடி பண்ண போறேன், ஆனா ரெடி பண்ணாரான்னு தெரியல. ஆனா நீங்க வாங்கிட்டீங்க அந்த ஆப் இல்ல? ஆமா ப்ரோ. எவ்வளவு வருது? நல்லா கேளுங்க. இந்த அமௌண்ட் என்ன சொல்கிறாங்க கேளுங்க சரியா? இப்போ எவ்வளோ சொல்கிறாங்க கேளுங்க. அவன் அந்த அமௌண்ட்டு என்கிட்ட எவ்வளோ வாங்கணும் சொல்கிறான் பாருங்க. நீங்க எவ்வளவுக்கு வாங்குனீங்க? நான் இப்போ அவங்ககிட்ட 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் ப்ரோ. கேட்டிங்களா? 5000 ரூபா வாங்கினாமா என்கிட்ட 5000 ரூபா வாங்கினாமா. அப்போ ஒரு சொல்லுங்க பாருங்கள். என்கிட்ட 5000 ரூபா வாங்கினான்னா அப்போ இது என்னது சொல்லுங்கள் பார்க்கலாம். என்கிட்ட 5000 ரூபா வாங்கினான்னா அப்போ இது என்னது 1500 ரூபா சொல்லுங்கள். நல்லா ஃப்ராட் பண்ணுறான் சரியா? இது இப்போ என்ன கான்செப்ட்னா, இப்போ என்கிட்ட 5000 ரூபா வாங்கியிருக்கானா, இப்போ இங்கே போய் 5000 ரூபா சொல்கிறான் அப்படின்னா, இப்போ வந்துட்டு இவங்க 5000 ரூபா சரி ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா என்கிட்ட வந்து 1500 ரூபா சொல்லுவான். ஓகேவா? என்கிட்ட 1500 ரூபா சொல்லிவிட்டு அந்த 1500 நான் கொடுத்தேன்னா இவங்ககிட்ட வந்து என்ன சொல்ல தெரியுமா, 5000 ரூபாய்க்கு ஓகே சொல்லிட்டு அந்த 3500 ரூபா எப்படின்னா 3500 ரூபா இவன்ட்டு அடிச்சிடுவான். ஓகேவா? 5000 ரூபாய்க்கு அடுத்த சொல்கிற அமௌண்ட் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட்டை மிச்சத்தை இவன் ஆட்டையாக போட்டுருவான். சரி 1500 கொடுத்துட்டு மிச்சத்தை ஆட்டையாக போட்டுருவான். புரியுதா உங்களுக்கு இது? அந்த காரணத்துக்காக தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த பெர்மிஷனை ரிமூவ் பண்ணேன் அவனுக்கு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஆப் ஒர்க் ஆகலை. புரியுதா? அவன் குரூப்பில் போட்டிருக்கான இந்த மாதிரி சீட் பண்ணுற பண்ணிட்டு, சீட் பண்ணுறத நானா அவனா நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு வந்துட்டு 5 ரூபா வாங்கினா கூட யாரையும் ஏமாற்ற மாட்டான். ஓகேவா? ஆனால் இவன் பண்ணுறது பிடிக்கல, எல்லோரும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது நல்லா சும்மா விட முடியாது. ஓகேவா? அதனால தான் நான் அவனோட ஆஃபீஸ் பண்ணாமல் ஆக்கிட்டேன். ஓகேவா? ஆப் யூஸ் பண்ண முடியாத அவன் ஆக்கிட்டேன். ஏன்னா அவன் சீட் பண்ணுறான், ஏமாத்துறான். நல்லா தட்டி அமௌண்ட்டெல்லாம் வாங்கிட்டு ஏமாத்திடுறான். நான் கொஞ்சம் விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்கிட்ட வந்து அந்த அந்த ப்ரோக்கரில் இப்போ பேசியிருக்காங்கல்ல இந்த குரூப்பில், அவங்கக்கிட்ட 5000 ரூபா சொல்லிவிட்டு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா என்கிட்ட தான் சொல்லுவான் 1500 கேட்குறாங்க அப்படிமா. ஓகேவா? கேட்டுட்டு அவங்ககிட்ட போய்ட்டு 5000 சொல்லிவிட்டு 5000 வாங்கிட்டு எனக்கு 1500 கொடுப்பான். மிச்சம் 3500 எங்கே போகும்? அவன் ஆட்டையை போட்டுருதான். சரி அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அதனால தான் அவனுக்கு ஆப்பில் ரிமூவ் பண்ணிட்டான். சரியா? டெவலப் பண்ணுறது அவன் செட்டிங் சொன்னான் கேட்டிங்கல்ல, செட்டிங் பண்ணி வச்சுருக்கான் அவன் ஆப்பை. ஓகேவா? இப்படி போய் சொல்கிறேன் பார்த்தீங்களா? அடுத்து ப்ளே பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். நல்லா கட்டிருப்பீங்க. அந்த வீடியோ நல்லா பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். அந்த வீடியோ அப்புறம் அந்த வாய்ஸ் நல்லா கட்டிருப்பேன் நினைக்கிறேன். என்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்களா, என்கிட்ட 5000 வாங்கினாமா. 1500 அனுப்பி இவன் போட்டுட்டு அங்கே குரூப்பில் போய்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லியிருக்கான் பார்த்தீங்கன்னா 5000 வாங்கினாமா. நல்லா பார்த்தீங்களா? இதுலேயும் ஃப்ராடு பண்ணிட்டான். சாரி, இதுலேயும் ஃப்ராடு. ஓகேவா? அவன் நல்லா கட்டிங்களா? இதுலேயும் ஃப்ராட் பண்ணிட்டு விளையாடுறான். அடுத்து காட்டுற மாதிரி பண்ணுங்க காட்டுறேன் பாருங்கள். ஹலோ கைஸ், நான் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த அவன் தான். இப்போ என்ன பண்ணீங்கன்னா அதை நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். நல்லா சரிங்க படித்து பாருங்கள். ஓகேவா? நல்லா படித்து பாருங்கள். திரும்ப நான் எக்ஸ்பிளைன் நல்லா பண்ணுறேன், கிளியராக கேளுங்க. ஓகேவா? இது யார் பார்த்தீங்கன்னா கொம்மன் தான். அதாவது கொம்மன் எல்டி மெம்பர் இருக்கான்ல, அவன் தான் வேறு ஐடியில் ஃப்ராட் பண்ணான். ஓகேவா? வேறு அதாவது அவனோட ஒரிஜினல் கொம்மன் ஐடி அதாவது இந்த மாதிரி ஐடியில் சொல்லுன்னு பேசாமல் யாரோ இந்திக்கார மாதிரி அவன் வந்து பிச்சை கேட்டான். ஓகேவா? பிச்சை எடுத்து கேட்டாங்கிட்ட. இது அடுத்த வீடியோ போடலாமா, இந்த வீடியோவில் போடலாமா? இதிலே போடுறேன் பாருங்கள். சரியா? இல்லை வேணா விடுங்க, இந்த அடுத்த வீடியோ நான் போடுறேன். சரியா? இந்த வீடியோ லென்த்தாக போய்கிட்டு இருக்கு. நான் அடுத்த வீடியோ போடுறேன், வெயிட் பண்ணுங்கள். சரியா? உடனே அடுத்த வீடியோ போடுறேன், வெயிட் பண்ணுங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லா இங்கே பாருங்க, நான் சொன்னேன் தெரியுமா அந்த மாதிரி. அதாவது ஒருத்தட்டே போயிட்டு அமௌண்ட் அவன் கிரியேட் பண்ண மாதிரி சொல்லி பேச ஒரு செம்க்கு நான் வந்து அவன் கரெக்டாக கேட்கல அப்படின்னா அவன் தான் கிரியேட் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓகேவா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்லா கட்டுவாங்க, ஒத்துக்கிறனுங்க. நல்லா இங்கே கொடுத்தது 1500 ரூபா, ஆனால் அவன் சொன்னது பார்த்தீங்களா 5000 ரூபா சொல்லியிருக்கான். அவன்கிட்ட போயிட்டு சரி 5000 ரூபா சொன்னானாமா. 5000 வாங்கினான்ட்ட 5000 ரூபா ஒருத்தர் ப்ரோ 5000 சொன்னால் பரவாயில்ல. அவர் விட்டுட்டு எப்படி வேணாம் பார்த்தீங்களா. ரெண்டாவது இன்னொரு ஆடியோ இருக்குது, அந்த ஆடியோ இருங்க பார்க்குறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆடியோ ப்ரூஃபை நான் ப்ளே பண்ணுறேன், நல்லா கேளுங்க. சரியா? அந்த ஆடியோ ப்ளே பண்ணுறேன், நல்லா கேளுங்க.
சவுண்டு ஸ்லோவாக இருக்கும். சவுண்டை கொஞ்சம் கரெக்டாக கேளுங்க சரியா. சவுண்டு ஸ்லோவாக தான் இருக்கும். ஹெட்செட்டை கரெக்டாக போட்டு கரெக்டாக கேளுங்க சரியா. சரி சரி, அதான் கேட்டிருக்கேன் ப்ரோ. நீங்கள் கேட்டிங்களா அவங்ககிட்ட ரேட்டு? இல்ல என்ன போகல ப்ரோ. நீ சொல்லிட்டு கேட்டு சொல்றீங்கல்ல, அதுக்கப்புறம் நான் போய்க்கலான்னு பாக்குறேன். நீங்கள் கேளுங்க, ப்ரைஸ் எவ்வளோன்னு கேளுங்க. அவன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். உங்களுக்கு கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் வாங்கிக்கலாம்ல டீ. அப்படியா? நீங்க கேட்டு பாத்தீங்க. நீங்க கேட்டதுக்கு என்ன பதில் சொல்லல எதுவும்? யார் ப்ரோ? நீங்க கேட்டு பாத்தீங்களா இல்லையா? நான் கேட்டு பார்த்தேன் ப்ரோ. 3.5 சொன்னான் ப்ரோ. 3.5? அம்மாடி. சரி, நான் போய் டைரக்டா கேட்டு பார்க்கவா? பார்த்தீங்களா 3.5 3500 நான் சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்கிட்ட வந்து 1500 கேட்டான். ஆனால் அங்கே போய் சொல்கிறத பார்த்தீங்களா 3500 ஓகேவா? அப்போ அந்த 2000 அங்கே போச்சு. அப்போது நீங்களே யோசிங்க ஓகேவா? நீ ஏதாச்சும் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே, மறந்துடாதீங்க சரியா. இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணும்போது தான் இது பண்ண முடியல ஓகேவா. இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணுறான், அதனால தான் எனக்கு இது பண்ண முடியல ஓகேவா. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஃப்ராட் தானே பண்ணுறான், அதனால தான் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது அவனை வச்சு ஓகேவா. அதனால் கரெக்டாக பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக இருங்க ஓகேவா. அதனால தான் நான் வந்துட்டு எனக்கு அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டேன். புரிஞ்சு உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி ஃப்ராடு தானே பண்ணுறதுனால மட்டும்தான் இவனோட இந்த ஆப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணேன் சரியா. ஆனால் அவன் என்ன போட்டிருக்கான் தெரியுமா? காசு வாங்கினா ஏமாத்திட்டேன், சீட் பண்ணுன்னு போட்டிருக்கான். ஆனால் அது உண்மை கிடையாது. நான் அவன் ஏமாத்துறதுனால தான் நான் அவனோட ஆப் ஒர்க்காக பண்ணேன் ஓகேவா. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கோங்க, இல்லை அவனை தான் நம்பியிருப்பீங்க நாசமாக போவீங்கன்னா அது உங்கள் இஷ்டம் ஓகேவா. நான் ஒன்றும் சொல்ல முடியாது, பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க அவ்வளோதான் சொல்லுவேன். நான் சொல்ல முடியாதுக்குலாம் சொல்ல முடியாது. பை குட் நைட். சாரி, பை. வெயிட் பண்ணுங்கள், இன்னும் ஒரு நிமிஷம் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடியலை, இன்னும் இருக்குது அவனை பற்றி சரியா, வந்துகிட்டே இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், என்ன வீடியோ இருக்குது. அதாவது இந்த அமௌண்ட்டு எப்படி வாங்கணும், அதாவது நான் அமௌண்ட் குறைக்க மாட்டேன் சொன்னேன். இந்த அமௌண்ட்டுக்கு எப்படி வாங்கணுங்கிறத நான் ப்ரூஃப் பண்ணுறேன் சரியா. வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா. இந்த அமௌண்ட்டுக்கு எப்படி வாங்கினா, என்னென்னலாம் கெஞ்சினா என்கிட்ட, எந்த மாதிரி ஃப்ராடு பண்ணி என்கிட்ட பேசுனா எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் வெயிட் சரியா. அப்புறமா காட்டுறேன், அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம் சரியா. பாய். இன்னும் வீடியோ நிறைய வரும் அவனை பற்றி, வெயிட் பண்ணுங்கள், எல்லா ப்ரூஃபும் உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்புறம் சொல்லுங்கள் கேஎஸ் ஃப்ராடா நான் ஃப்ராடா, சரி கொம்மன் ஃப்ராடா நான் கேஎஸ் ஃப்ராடான்னு சொல்லுங்கள் சரியா. கேஎஸ் ட்ரூ தான் எப்பயுமே, ஆல்வேஸ் ஓகேவா. கொம்மன் இல்லையோ ஃபுல்லாக ஃப்ராடில் இருக்கான், நீங்கள் சொல்லுங்கள் அப்போ ஓகேவா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பாய்.